நான் இங்க வரும்போது நேத்து ராத்திரி தான் பாஸ்டர் என்கிட்ட பேசினாங்க தேவனுடைய ப்ரொவிஷன் பத்தி, ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்றத பொறுத்து. And I was like, wow. Because when I was coming here, I didn't know what to speak on, which topic to speak on. And when I came here, pastor said, speak on provision. I'm like, oh wow, because I'm comfortable with that topic. எனக்கு இங்க வரும்போது நம்ம எங்க பேசுறது, எதை பத்தி பேசுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்ல. அப்ப எனக்கு ஒரு தேவ மனுஷன் சொல்லும் போது, நீ தேவன் கொடுக்கிறவர், ப்ரொவிஷன், ஆண்டவர்கிட்ட நமக்கு தேவையானது அத்தனையும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது அப்படின்றத பத்தி பேசு அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Yeah, thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி. Till today whatever I have with me right now, okay, most I will say like 80% of whatever I have today in my life is from God now. நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்குதோ கிட்டத்தட்ட 80% என் கையில இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. Bible says that every gift comes from above. வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் உன்னதத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி. So basically 100% everything whatever I have is from God. It's from above. என்கிட்ட இருக்கிறதுல 100% நான் வச்சிருக்கிறது எல்லாமே பரத்திலிருந்து வந்தது. But why 80%? ஆனா நான் ஏன் 80% சொன்னேன்? Why you think I said 80% what I have today is from God and not 100%? Actually the scripture says everything good gift comes from above. வேதவசனம் சொல்லுது நன்மையான எந்த இதும் பரத்திலிருந்து வருதுன்னு சொல்லுது. அப்ப 100%. ஆனா நான் 80% ஏன் சொன்னேன்? Because before I was receiving everything, okay, but then it was from my parents and I didn't know Jesus that time. முன்னாடி நான் எல்லாமே எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்ப எல்லாம் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது. Ever since I knew Jesus, okay, my provisions are coming from him. நான் எப்போ இயேசுவை அறிந்துகிட்டனோ அப்பத்துல இருந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செய்கிறார். I always wanted to become somebody in life. நான் எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில நான் யாராவது ஒருத்தரா இருக்கணும், நான் என்ன நிரூபிக்கணும், வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே எனக்குள்ள இருந்துச்சு. I wanted to speak in English. எனக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னு ரொம்ப ஆசை. And I didn't know English at all. எனக்கு சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது. And my sister was put in a good English school. என்னுடைய அக்கா ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சாங்க. And I used to fight with my dad saying that why am I not put in good English school? நான் எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவேன், எங்க அக்காவை மட்டும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தீங்கல்ல, என்ன ஏன் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கல, இங்கிலீஷ் ஸ்கூல்ல ஏன் சேர்க்கல? When my sister used to sing poetry at home, I used to learn all those poetry before her. She used to recite it only once and I used to learn that very fast. எனக்கு இந்த இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு. எங்க அக்கா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு இந்த போயம் எல்லாம் சொல்லுவாங்க, கவிதை எல்லாம் இங்கிலீஷ்ல. அத சொல்லும்போது அவ கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டேன் அத. And my daddy used to labor to teach my sister the poetries and all. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அக்காவுக்கு எல்லா அந்த கவிதை இங்கிலீஷ் கவிதை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. I always wanted to become like yo, like you know, cool. எனக்கு எப்பயுமே சும்மா சூப்பர் ஸ்டார், அந்த ராக் ஸ்டார் மாதிரி ஆகணும்னு ஆசை. Speak to people with good English, speak to the foreigners, be somewhere, you know. ஏன்னா நான் வெளிநாட்டுக்காரங்கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும், மத்தவங்க கிட்ட நல்லா இங்கிலீஷ்ல பேசணும், நான் யாராவது ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. Yes, that show off thing. It was there. காட்டிக்கணும், எனக்குள்ள இருக்கிறத வெளிய காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு மெதப்பு எனக்குள்ள எப்போதும் இருக்கும். I was put in a government school and Marathi medium. ஆனா என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மராத்தில தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்ல. Then after that, after 4th standard, daddy put me in a good school and I was not able to cope up there. So 4வது வரைக்கும் நான் அந்த மராத்தி ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன ஒரு நல்ல ஸ்கூலுக்கு என்ன மாத்திட்டாரு. ஆனா அந்த நல்ல ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து என்னால படிக்க முடியல. Because in Marathi medium I was standing 3rd in class and now I'm getting marks in a good school. I'm getting marks like 1 2 3 and in language like Hindi and Marathi I'm getting good marks, whereas other language other subjects I'm getting 1 2 3 like science, geography. என்ன இந்த மராத்தி ஸ்கூல்ல இருந்து மத்த ஸ்கூலுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் நான் என்னன்னா மராத்தி ஸ்கூல்ல படிக்கும்போது 3rd இருந்தேன் கிளாஸ்ல, 3வது ரேங்க். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் 1 மார்க் 2 மார்க் அப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். இங்க ஹிந்திலயும் மராத்திலயும் நல்ல ரேங்க் இருக்கு, ஆனா மத்த எல்லாத்துலயும் ரொம்ப கம்மியா இருக்கிறேன் நான். Yeah, praise God. So after that ever since I came to Jesus, my life was totally different. நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிடுச்சு. I was having good relationship with Jesus those days, but then not like I was a Catholic before. எனக்கு இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. ஆனா நான் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவனா இருந்தேன், காத்தலிக்கா இருந்தேன். Before that I was Hindu also. அதுக்கு முன்னாடி நான் ஹிந்துவா இருந்தேன். Now I'm a believer.
இப்போ நான் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசி. But then, to cut the whole story short, okay, I had a good relationship. So out of good relationship with God, meaning I was talking to God, I was getting 29 out of 30 or 30 out of 30, 25 out of 25. சோ அப்ப நான் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் ஆண்டவரோட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரோட ஒரு உறவுல இருந்தேன். அப்போ எனக்கு 30 மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்கன்னா நான் 29 வாங்குவேன். You know that people, Madka, right? So when I got 1, 2, 3 marks in my school, my daddy was not able to pay 3,000 rupees as the fee. So when I got that much marks and 1, 2, 3, those people who said, the people over there said, play Madka with this number 1, 2, 3, and at least you will get refunded your money back. And this child is not fit to be in this school at all. அதாவது எங்க அப்பா எனக்கு, நான் 1 மார்க் 2 மார்க் தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப கூட எங்க அப்பா எனக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, எதுக்கு இவங்கிட்ட இவ்வளவு செலவு பண்ணி இவனை படிக்க வைக்கிற, இவன் ஒண்ணுக்கும் தேர மாட்டான், அந்த பணத்தை எடுத்து நீ சூதாட்டம் இருக்குல்ல, சூதாட்டமாவது விளையாண்டா உனக்கு அதுலயாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. But having relationship with God, my each and everything just shoot up, meaning I just didn't know if it was just effortless where I was taking full marks. பாருங்க, நான் ஒரு மார்க் 2 மார்க் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய தேவனோடு என்னோட உறவு சீர்பட்டதுக்கு அப்புறம் நான் 39க்கு 29 மார்க் வாங்குறேன், 30க்கு 29 மார்க் வாங்குறேன். அப்ப எல்லா விதத்திலையும் நான் என்னுடைய உறவு ஆண்டவரோட சரியானதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் நான் என்ன பாக்குறேன், நான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கேன். Normally we think that okay, we need to start this, then we need to pray to God, then God will do this, then I have to do this, then God will do this, then I have to move on to the next step. Nothing of those things happened. I directly moved into relationship with God, which I myself did not understand that I'm in a relationship with God, but I was talking to God, and this was the outcome where I was getting this good marks. So அதாவது நம்ம ஒண்ணு நினைப்போம், இதை நம்ம பண்ணணும், முதல்ல ஜெபம் பண்ணணும், அப்புறம் இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம பண்ணும்போது நம்மளோட ஆண்டோட உள்ள உறவு சீராகும், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அப்படி நடக்கவே இல்லை. நான் டக்குன்னு அப்படி ஒரு நாள் கண்ணு முழிச்சு பார்த்த மாதிரி நான் ஆண்டோட ஒரு உறவுல இருந்தேன். எனக்கு எல்லாமே ஒர்க் பண்ணுது. நான் ஆண்டோட அவ்வளவு டைட்டா அவரோட பேசி அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள நான் வந்துட்டேன். I was listening to the book of Romans when I was coming, and in the book of Romans it says that in love, okay, is the fulfillment of all the laws. அதாவது ரோமர்ல எழுதி இருக்கு, நான் வரும்போது அதை படிச்சிட்டு இருந்தேன். அதுல சொல்லி இருக்கு, அன்புல எல்லாமே, எல்லா நியாயமும், அன்புக்குள்ள எல்லா சட்டங்களும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவா இருக்கிறது. Yeah, my thing was I wanted to, now I wanted to read the book in one shot, okay, and get everything installed in me. அப்போ எனக்கு அந்த புக் ஃபுல்லா ஒரே இதுல படிச்சு அது ஃபுல்லா எனக்குள்ள எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவா இருக்குன்னு நான் படிச்சதுக்கு அப்புறம் அதை படிக்கணும், அது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டேன். I didn't want to learn again and again repeating it. I didn't want to keep writing and keep scribbling and then learn it, because I was already getting full out and out the full marks out of the marks that I am supposed to obtain. ஓகே, நான் இப்போ படிக்கிற இடத்துல நான் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு, சரி டீச்சர் டெஸ்ட் வைக்கும்போது மார்க் வைக்கும்போது நான் அதை படிச்சு வாங்குறத விட எல்லாத்தையும் புக்க ஃபுல்லா ஒரே அடியா படிச்சு முடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சேன் நான். Yeah, so now the real task has started. Before I had a relationship with God, now I thought, now to get this full marks I need to now pray to God in such a way that like I read this and it happens. அதாவது எனக்கு ஆண்டவரோட உள்ள உறவு சீர்பட்டுருச்சு, நான் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்குறேன். ஆனா இப்போ இத எல்லாத்தையும் ஆண்டவரோட எனக்கு தோணுச்சு, நான் ஆண்டவரோட நான் ஜெபம் பண்ணா இது ஃபுல் புக்க ஒரே நேரத்துல எப்படி முடிக்கிறது அப்படின்னு ஆண்டவரோட கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். So I started reading the book, okay, and I did not remember anything. அப்போ அந்த புக் ஃபுல்லா நான் படிச்சேன், ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. Because I put myself under the law, I have to remember. அப்போ ஏன்னா நான் என்னையே ஒரு சட்டத்துக்குள்ள வச்சுட்டேன். இந்த புக்கை என்ன பண்ணணும், நான் ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நியமனத்துக்குள்ள, ஒரு சட்டத்துக்குள்ள என்னையே நான் கொண்டு போயிட்டேன். Before that I did not have all these kind of things in my mind at all. அதுக்கு முன்னாடி என் மனசுல சுத்தமா இந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. Because I was just studying and then I was resting on God, and I was that way I was getting good marks. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நான் படிப்பேன்,
மத்தத ஆண்டவர்ட்ட விட்டுருவேன், ஆண்டவரோட உள்ள அந்த இளைப்பாறுதல்ல இருப்பேன், எனக்கு மார்க் சூப்பரா வந்துரும். But now I started putting my own self effort inside. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய முழு உழைப்பையும் நான் அதுக்குள்ள போடுறேன். And now I am not able to remember anything. That's why I started, praying to God. Okay, I thought maybe because of my sin. சோ அப்போ நான் முதல்ல எல்லாமே நான் சும்மா படிச்சிட்டு இருந்தேன், போனேன், டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட முழு உழைப்பை போட்டு முழு புக்கையும் நான் படிக்கணும்னு நான் படிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னால ஒண்ணுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. இப்போ நான் நினைக்கிறேன், நான் நிறைய ஜெபம் பண்ணணும், என்னோட ஜெபத்துல குறைவு இருக்கு, நான் இன்னும் நான் சீர்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So I started going to a priest. அப்போ நான் வந்து ஒரு to do my confession. ஒரு பாஸ்டர் கிட்ட போக ஆரம்பிச்சேன், நான் பண்ண பாவத்தெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. Okay, I did my confession and I thought, okay, now I'm in right standing with God. Okay, so now that my sins are forgiven, okay, now if I pray, okay, and then I study, it will get installed in me. அப்ப நான் என்ன நினைச்சேன், பிரீஸ்ட் கிட்ட போயாச்சு, அவ ஃபாதர் கிட்ட நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டாச்சு, இப்போ நான் வந்து இப்போ நான் கரெக்டா இருக்கனால நான் செஞ்சேன்னா இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். Nothing of those things happened. அது எதுவுமே நடக்கல. என்னுடைய ஜெபம் கிரியை செய்யல, என்னுடைய கன்ஃபெஷன் பண்ண நான் பாவ மன்னிப்பு கேட்டது கிரியை செய்யல, எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. Because if you see, Jesus said, if you have heard about saying that if you commit murder, you have already committed sin, and if you what is it called, committed adultery, you have committed sin already. But I tell you, he raised the bar, saying that even if you look at a woman with lustful eyes, you've already committed adultery. And if you get angry with your brother, you've already committed murder. So now, Jesus raised the bar. அப்போ புதிய உடன்படிக்கையில நம்ம பார்த்தா இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை இன்னும் கொஞ்சம் டைட் தான் பண்ணிருக்காரு. முதல்ல பாவம் அப்படின்றது வேற விதத்துல, இப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீ ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செஞ்சாச்சுன்றாரு. ஒரு சகோதரன் மேல கோவப்பட்டாலே நீ கொலை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தோடைய அந்த ஒரு சட்டத்தை உயர்த்ததான் செஞ்சிருக்காரு. I know now, if I'm in right standing with God, God will listen to my prayer, and once my prayer is answered, I read the book in one shot and it is done. இப்போ என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு, நான் கன்ஃபெஷன் பண்ணிட்டேன், பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் ஆண்டவரோட சரியாயிட்டேன், ஒப்புரவாயிட்டேன். இந்த ஒப்புரவு ஆனதுனால இப்போ என்னுடைய ஜெபங்கள் எல்லாமே கேட்கப்படும். அப்ப நான் ஜெபிக்க போறேன், இந்த புக்க ஃபுல்லா ஒரே ஷாட்ல படிச்சு முடிக்க போறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So now, before it was according to my actions, like if I fire a bad word to somebody, okay, now I need to go for confession. If I slap somebody, I need to go for confession. Now the thing is, Jesus came and he raised the bar. Now what is happening? Even in my thought, I'm imagining porn, meaning I'm imagining lustful things, okay, and I'm not able to control that. Sometimes, like people get me so angry, I will want to kill these people. So all these things are happening in my mind. My actions are already taken care, and I'm no longer doing my actions at all. அப்போ இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன்னா, ஒருத்தனை போய் திட்டுனேன்னா, நான் திட்டின திட்டுக்கு இல்லாட்டி அவனை அடிச்சதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா இப்போ என்னுடைய சிந்தனையில நான் யாராவது தவறா யோசிச்சாலோ, இல்லாட்டி என்னுடைய சிந்தனையில ஒருத்தவங்க மேல கோபப்பட்டாலோ, இல்லாட்டி என்ன சிந்தனையில ஒரு பொண்ணை பத்தி இச்சையா நினைச்சாலோ, அதுவே எனக்கு விரோதமா நிக்குது. Then now I'm in a place where I'm cornered. Why? Because now I thought, okay, now I need to control my mind also. So I was doing my confession. After my confession is done, full speed I had to come back. Why? Because I didn't want to think on any sin. So before even any thought, any lustful thought comes or anything comes, I should full speed pray to God. And once I pray, it is locked. நான் இப்போ என்னுடைய பிரச்சனையே இந்த மனசுல தான். ஏன்னா என் மனசை என்னால சரியா வைக்க முடியல. நான் தவறா யோசிக்கிறேன், நான் கோவப்படுறேன். அப்ப நான் என்ன பண்றேன், போறேன், கன்ஃபெஷன் பண்றேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு மன்னிச்சிட்டு அந்த அடுத்தது அந்த சிந்தனை அந்த தாட் என் மனசுல வரதுக்குள்ள நான் வேகமா வந்து நான் செய்ய வேண்டிய நல்லது எனக்கு என்ன தேவையோ அதை நான் ஜெபம் பண்ணிடுறேன். So now with that few 10 seconds which I have to pray to God, like full speed pray, and then after that it is locked and sealed. And then if something, அப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கன்ஃபெஷன் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 10 செகண்ட் கிடைக்குது நான் அடுத்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. அந்த 10 செகண்ட் கேப்ல நான் ஆண்டவர்ட்ட என்ன எனக்கு ஜெபம் பண்ணணுமோ விண்ணப்பத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் என்ன கொடுத்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். I did all these things and still nothing happened. நான் இதெல்லாம் பண்ணேன், இதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை.
Because when I went and started reading the book, it did not happen at all. அப்போ நான் இந்த மாதிரி வந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நான் போய் நான் சுத்தமா இருக்கிற அந்த 10 செகண்ட்ல நான் ஜோம் பண்ணிட்டு போய் புக்கை படிக்கிறேன். என்னோட புக்கை என்னால படிக்க முடியல. எனக்கு அது படிக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல வரவே இல்லை. So my performance was already good. Okay, but by now I was in 9th standard, and by now my performance started coming down and down. இப்போ நீங்க and down. பாருங்க, நான் சொல்ற கதை முழுசா கேளுங்க. நான் ஒண்ணுமே தெரியாம இருந்தேன். அந்த டைம்ல நான் ஆண்டவரோட எனக்கு உறவு இருந்துச்சு. அந்த உறவு நிமித்தமா நான் 100% வாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் நினைச்சேன், இதை விட நான் பெட்டரா இருக்கணும், இந்த புக்கு ஃபுல்லா நான் ஒரே நேரத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நான் போய் கன்ஃபெஷன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி ஒப்புரவாயி அதுக்கப்புறம் பல திரும்ப திரும்ப ட்ரை பண்ண எதுவுமே ஹெல்ப் பண்ணல. ஆனா என்ன நடந்துச்சு, நான் 9வது வரும்போது நான் எங்க இருந்தனோ அங்க இருந்து ரொம்ப கீழே வந்துட்டேன். So I started getting 80, 70, 60. அப்படியே என்னோட இது 50, வந்து 90ல இருந்து 80, 70, 60, 50 அப்படின்னு குறையவே ஆரம்பிச்சிருச்சு. And then afterwards in 10th standard I just passed with 48%. அப்போ 10வது வரும்போது நான் வெறும் 48% மார்க்ல தான் பாஸ் பண்ணேன். And now my ambition was just to pass in exams. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, எக்ஸாம்னா பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நான் வந்துட்டேன். It's no longer now to read the book in one shot. Now it is just I need to just remember. So now my prayer is, anyhow I have to remember something, so I will do anything. இப்போ என்ன ஆச்சு, நான் முழுசா இந்த புக்கை ஒரே நாள்ல படிச்சு முடிக்கணும்ன்றத விட்டுட்டு நான் படிக்கிறது எனக்கு ஞாபகம் இருந்தா போதும் அப்படின்னு ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். So now I started focusing that okay, now I need to at least get some good decent marks. So now I started like studying and at the same time praying with the same mentality. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி நான் ஜோம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கேட்டு ஜோம் பண்ணி நிறைய மார்க்கு வாங்கணும்னு நான் ஜோம் பண்ணல. கொஞ்சமா பாஸ் ஆனா போதும் இந்த ஒரு மனப்பான்மையோட தான் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். So what happened was after that I did my 11th standard, I did my 12th standard, and I didn't know what to do in my life at all. அப்போ நான் 11வது முடிச்சிட்டேன், 12வது முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. I used to do all my confessions. I used to have all these resolutions. I will not do all these things in my life at all. நான் என்ன பண்ணுவேன், கன்ஃபெஷன் பண்ணிட்டேன், பாவ மன்னிப்பு கேட்டுட்டு